வணக்கம். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த வரலாற்று அலசல்ல ஏதோ ஒரு சாதாரண அரச பரம்பரைய பத்தி பேச போறது கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான சினிமாவுக்கே சவால் விடுற ஒரு காவியத்தை பார்க்க போறோம். உலகமே திரும்பி பார்த்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட வரலாற்று பக்கங்களை தான் இன்னைக்கு நாம புரட்ட போறோம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நம்ம தமிழர்களோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரரசு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட், அதுதான் சோழ பேரரசு. இது ஏதோ ஒரு ஊரை ஆண்ட சாதாரண ராஜ்யம்லாம் இல்ல, பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம். சரி, இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. காவேரி ஆறு ரொம்ப அமைதியா சலசலன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சுத்தி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே பச்சை பசேல்னு வயல்வெளிகள். இந்த ரொம்ப அமைதியான செழிப்பான இடத்துல இருந்துதான் சோழர்களோட அந்த பிரம்மாண்டமான பயணம் ஆரம்பமாச்சு. ஆனா ஆரம்பத்திலேயே அவங்க ஒன்னும் மாஸ் காட்டல. சொல்லப்போனா ஒரு பக்கம் சேரர்கள், இன்னொரு பக்கம் பாண்டியர்கள்னும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஆரம்ப கால சோழர்களோட நிலைமை ரொம்பவே வீக்கா, மத்தவங்களோட நிழல் அப்படி மறைஞ்சு கிடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த பலவீனமான நிலையிலிருந்து அவங்க எப்படி மேல வந்தாங்க? இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த முத்திரையற்ற முதல் கட்டத்தில இருந்து விஜயாலய சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் உள்ள வராரு. அவருக்கு ஒரு பெரிய கனவு, நம்ம சோழ நாட்டை திரும்பவும் ஒரு பெரிய பேரரசா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அது. அந்த கனவு தான் 3வது கட்டத்துக்கு வழிவகுத்துச்சு. அவரோட தலைமையில தஞ்சாவூரை கைப்பற்றினாங்க. உண்மையிலேயே அதுதான் சோழர்களோட ஒரு அல்டிமேட் கம்பேக். சரி, இப்போ மாமன்னர் ராஜராஜ சோழனோட சென்ட்ரிய பத்தி பாப்போம். தஞ்சாவூரை புடிச்சதுக்கு அப்புறம் சோழர்களோட உண்மையான பிரம்மாண்டம் இங்கிருந்து தான் தொடங்குது. ராஜராஜ சோழன் பதவி ஏற்றதும் செஞ்ச முதல் பெரிய புரட்சி அவரோட ராணுவ வியூகம் தாங்க. அந்த காலத்துல எல்லாரும் நிலப்படைய மட்டும் நம்பி இருந்தப்ப இவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாரு. குதிரை யானை மட்டும் பத்தாதுன்னு ஒரு பிரம்மாண்டமான கடற்படைய உருவாக்குனாரு. பெரிய பெரிய மரக்கப்பல்களை செஞ்சு கடலையும் ஆளணும்னு நினைச்சாரு. கடலையும் நாம ஆளணும், இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான சோழ வீரர்கள் அந்த பெரிய பெரிய மரக்கப்பல்கள்ல ஏறி முதல் முறையா கடலை தாண்டி போர் செய்ய தயாரா நின்னப்போ எழுந்த ஒரு கர்ஜனை இது. அந்த காலத்துல கடல் கடந்து போர் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? ஆனா அவங்க அந்த ஆபத்தான கடல்களை கடந்து இலங்கைய தாக்கி ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மாலத்தீவுகளையும் கைப்பற்றினாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழர்களோட புலிக்கொடி பல மைல்கள் தாண்டி கடலுக்கு அப்பால் தட்டொலி வீசி பறந்துச்சு. இப்போ இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராஜராஜ சோழன் வெறும் போர்களை மட்டும் பண்ணல. இந்த பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோயில, அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோயில கட்டுனாரு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கல் கோயில் அவங்களோட பவருக்கு ஒரு பெரிய அடையாளம். எந்த ஒரு மாடர்ன் மிஷினும் இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ பெரிய கற்களை எப்படி மேல கொண்டு போனாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற என்ஜினியர்ஸ் கூட ஆச்சரியப்படுறாங்க. அடுத்தது ராஜேந்திர சோழன். இந்த சாம்ராஜ்யம் எப்படி அடுத்த லெவலுக்கு போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்த ராஜேந்திர சோழன் தென்னிந்தியாவை மட்டும் ஆட்சி செஞ்சா பத்தாதுன்னு முடிவெடுத்தாரு. தன்னுடைய படைய அப்படியே நார்த் இந்தியா வரைக்கும் அனுப்பி கங்கை நதி வரைக்கும் வெற்றி கொடி நாட்டினார். அந்த வெற்றியின் அடையாளமா கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கினாரு. லிட்ரலா இது ஒரு இமாலய சாதனை. கங்கை நதி வரைக்கும் போனது மட்டும் இல்லாம அவரோட ராஜ்யம் கடல் கடந்து எப்படி விரிவடைஞ்சதுன்னு நீங்களே பாருங்க. இலங்கை, மாலத்தீவுகள் இதெல்லாம் தாண்டி கப்பல்களை எடுத்துக்கிட்டு தென்கிழக்கு ஆசியாவான இன்றைய மலேசியா, இந்தோனேஷியா வரைக்கும் போயிட்டாரு. அந்த காலத்துல இப்படி கடல் கடந்து போய் வெற்றி பெறுவது நிஜமாவே ஒரு அன்பிலீவபிள் விஷயம்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ் கூட சோழர்களை ரொம்ப அதிகமா கொண்டாடுறாங்க. போர்க்களத்தை தாண்டி அவங்க எப்படி ஒரு சிறந்த நிர்வாகிகளா இருந்தாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க வெறும் மாபெரும் போர் வீரர்கள் மட்டுமில்ல, மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். மக்களே நேரடியாக பங்கேற்கும் ஊர் சபை முறைய அப்பவே வச்சிருந்தாங்க. விவசாயத்துக்காக காவிரி நீரை அருமையா கையாண்டு மிகச்சிறந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. இது மட்டுமா, கலை, பண்பாடு, சிற்பக்கலை, குறிப்பா நம்ம பரதநாட்டியம் கூட அந்த காலத்துல அவங்க கோயில்கள்ல அதோட உச்சத்தை தொட்டுச்சு. ஆனா பேரரசின் வீழ்ச்சி, எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? அந்த தவிர்க்க முடியாத வீழ்ச்சியை நோக்கி சோழ பேரரசும் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சுது. காலப்போக்குல அவங்களோட அதிகாரம் குறைய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல பாண்டியர்கள் தங்களோட பழைய வலிமைய மீட்டு திரும்பவும் ஸ்ட்ராங்கா எழுந்து வர்றாங்க. இதுக்கு நடுல ஏகப்பட்ட உள்நாட்டு கலகங்கள் வேற. இது எல்லாமே சேர்ந்து உலகையே திரும்பி பார்க்க வச்ச அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு.
சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேரரசு அரசியல் ரீதியா வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே அழியல. அவங்களோட அந்த பாரம்பரியம் இன்னைக்கும் தஞ்சாவூர்ல ஒரு மாபெரும் பிரகதீஸ்வரர் கோயிலா பிரம்மாண்டமா நிமிர்ந்து நிக்குது. அத பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ள கண்டிப்பா ஒரு பெருமை வரும். அடேங்கப்பா, நம்ம முன்னோர்கள் இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான வரியோட நாம இந்த வரலாற்று அலசல முடிக்கலாம். அவங்க வெறும் கிங்ஸ் இல்ல, தமிழர்களோட பெருமை. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வரலாற்றை நமக்கு விட்டு சென்ற அந்த மன்னர்களோட சாதனைகள் இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும். சரி, நம்ம வரலாற்றில் இன்னும் இப்படி என்னென்ன ரகசியங்கள் மறைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசல்ல சந்திப்போம்.